ரொம்ப நாளா வச்சிருந்த ஸ்டாக் வந்து தீர்ந்து போற நிலைமைக்கு வந்துருச்சு. சரி திரும்ப ஸ்டாக் ஏத்திரலாமேன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு தோல் வந்து ரொம்ப நாளா அதையும் காய வச்சுட்டே இருந்தேங்க. சரி இன்னைக்காச்சும் அரைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சுச்சேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து அரைச்சாச்சுங்க. முதல்லாம் வந்து சித்திரை மாசம் வெயில் அடிக்கிறப்ப 2டே நாள்ல அழகா காய்ஞ்சிரும். ஆனா இப்போ வந்துட்டு வெயிலும் இல்லாம ரொம்ப பனியா தானே இருக்கு. ஸோ அதனாலேயே காய்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. சரி ஒரு வழியா காய்ஞ்சிருச்சு. வந்து அரைச்சு அத கொஞ்சம் கொஞ்சமா பழைய சல்லடை ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத வச்சு நீங்க சலிச்சுக்கலாம். ஏன்னா அந்த தூள் வந்துட்டு வரப்போ வந்து நம்மளால ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நைஸா இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்றேன். அத வச்சு நல்லா சலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, சூப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில யூஸ் பண்ண போறது என்னன்னா, நான் மில்க்கும், கோகோனட் ஆயிலும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது 2யுமே மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். இந்த ஆரஞ்சு பிஸ்கட்லாம் இருக்கும்ல, அதே மாரியே இருக்குங்க அந்த ஸ்மெல் பாக்க. அப்படியே மினிமலிஸ்ட்ல வந்துட்டு ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். சன்ஸ்கிரீனும், மாய்ஸ்சரைசர் தாங்க வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலா இன்னைக்கு வாங்கிட்டேன். இது ஏன் நான் இன்னைக்கு வாங்கினேன்னா, இது சயின்டிஃபிக் ப்ராடக்ட்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்துட்டு இருக்க ஒரு டாக்டருமே வந்துட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. நீங்க இத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நானே இது ஒரு வழியா வாங்கிட்டேங்க இன்னைக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.